Hello students, welcome to Max Tirka channel. 7th standard Samachir book term 3, chapter 1 number systemல exercise 1.3ல இருக்க sumsலாம் பார்க்கலாம். So total 7 sums இருக்கு. Objective typeல 3 sums இருக்கு. One by one பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவோட லிங்க்கும் கீழே description boxல இருக்க வீடியோஸ் எல்லாமே playlistல இருக்கு. கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Find the product of the following அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு என்னன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் நான் இந்த சம்மில் பண்ணணும். இப்போ வந்து டெசிமல்ஸை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறி ஆன்சர் ஃபவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 6 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 0.5 இன்டூ 3 இது நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் 0.5 இன்டூ 3. 0.5 இன்டூ 3 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 5 3s ஆர், இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் 3 5s ஆர் என்னது 15. ஏன்னா 3 இன்டூ 0 0 தான். ஸோ அப்போது 3 5s ஆர் 15. ஸோ எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்மளும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா இதுதான் இதோட ஆன்சர். ஸோ 0.5 இன்டூ 3யை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா கிடைக்கிற ஆன்சர் என்ன? 1.5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். இப்போ இங்கே முன்னாடி 0 இருக்கிறதுனால இப்போ 3 5s ஆர் 15 எழுதிட்டு 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருந்தாங்க. அதனால நம்மளும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டோம். ஸோ நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கோ அவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஓகேங்களா? 3.75 இன்டூ 6 இதான் செகண்ட் சப்டிவிஷன் சம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 6 5s ஆர் 30. ஸோ 0 ரிமைண்டர் 3. நெக்ஸ்ட்டு 6 7s ஆர் 42. 42 ப்ளஸ் 3 45. ஸோ 5 ரிமைண்டர் 4. நெக்ஸ்ட்டு 6 3s ஆர் 18. ஸோ 18 ப்ளஸ் 4 22. ஸோ இப்போ நமக்கு 2215 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 1 2. ஸோ நம்மளும் 1 2 அப்படின்னு சொல்லி பாயிண்ட் தள்ளி வச்சா இதுதான் இதோட ஆன்சர். ஸோ 3.75 இன்டூ 6 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆன்சர்? 22.50 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? இது செகண்ட் ஒனோட ஆன்சர். ஸோ தேர்ட் ஒன் 50.2. 50.2 இன்டூ 4. ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 4 2s ஆர் 8. 4 இன்டூ 0 0. 4 5s ஆர் 20. புரியுதுங்களா? இப்போ எவ்வளோ டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க? 1 டிஜிட் தள்ளி. அப்போ நம்மளும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா என்ன ஆன்சர் அப்படின்னா 50.2 இன்டூ 4 இஸ் ஈக்குவல் டு 200.8 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் 0.03 இன்டூ 9. ஸோ நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 9 3s ஆர் 27. ஸோ 7 ரிமைண்டர் 2. நெக்ஸ்ட்டு 9 இன்டூ 0 0. அப்போது 0 ப்ளஸ் 2 2. நெக்ஸ்ட்டு 9 இன்டூ 0 0. ஸோ எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 2 டிஜிட் தள்ளி. அப்போ நம்மளும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 0.03 இன்டூ 9 மல்டிப்ளை பண்ண கிடைக்கிற ஆன்சர் 0.27 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் 453.03 இன்டூ 7. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 7 3s ஆர் 21. ஸோ 1 2 ரிமைண்டர். 7 இன்டூ 0 0. 0 ப்ளஸ் 2 2. நெக்ஸ்ட் 7 3s ஆர் 21. 1 ரிமைண்டர் 2. நெக்ஸ்ட் 7 5s ஆர் 35. 35 ப்ளஸ் 2 37. 7 ரிமைண்டர் 3. நெக்ஸ்ட் 7 4s ஆர் 28. 28 ப்ளஸ் 3 31. ஸோ இப்படி ஆன்சர் கிடைக்குது. ஆனால் இங்கே எவ்வளோ டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 2 டிஜிட் தள்ளி 1 2. ஸோ நம்மளும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னு சொன்னால் 3171.21 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ 453.03 இன்டூ 7 நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 3171.21 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் சிக்ஸ்த் ஒன் 4 இன்டூ 0.7. ஸோ நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 7 4s ஆர் 28 தான். அப்போ நெக்ஸ்ட் என்னென்னா 0 இன்ட்டு 4ம் 0 தான். ஸோ இங்கே 0 அப்படின்னு போட்டுக்கிட்டாலும் ஸோ எவ்வளோ டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும்? 1 டிஜிட் தள்ளி. அப்போ நம்ம 1 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சிட்டோம். இப்போ ஆன்சர் வந்து எப்படின்னா 0 to 0.8ன்னு ஒரு நம்பர் இருக்கா? கிடையாது இல்லையா? நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் 4 இன்ட்டு 0.7 மல்டிப்ளை பண்ணி கிடைச்சா
எவ்வளோ 2.8 தான். ஏன்னா நம்பருக்கு முன்னாடி அதாவது ஹோல் நம்பருக்கு முன்னாடி 0 வராது. ஸோ 2.8ன்னு தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்க ஃபைண்ட் த ப்ராடக்ட்ல இருக்க எல்லா சம்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். Second sum, find the area of the parallelogram whose base is 6.8 cm and height is 3.5 cm. ஸோ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பேரலோகிராமோட ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பேரலோமோட பேஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா நமக்கு? பேரலோகிராமோட ஃபார்முலா என்ன ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் B × H ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் அப்ளை பண்ணி ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏரியா கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம சம் எழுதிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராமுக்கு ஃபார்முலா B × H ஸ்கொயர் யூனிட். ஸோ பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பேஸ் 6.8 சென்டிமீட்டர் இன்ட்டு ஹைட் வந்து 3.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கேயும் பாயிண்ட் வச்சுருக்கேன், இங்கேயும் பாயிண்ட் வச்சுருக்கேன், எப்படி நம்ம பாயிண்ட் வைக்கிறது நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். 68ன்னு எடுத்துக்கோங்க, இங்கே 35ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 8s are 40, ஸோ 0 ரிமைண்டர் 4. அகெயின் 5 6 are 30, 30 + 4 34. நெக்ஸ்ட்டு 3 8s are 24, 4 remainder 2, 3 6 are 18, 18 + 2 20. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0, 4 + 4 8, 3 again 2. ஸோ 2318 கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 2380 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன வைக்கணும்? டெசிமலில் ஆன்சர் கொடுக்கணும் இல்லையா? பாயிண்ட் இருக்குது, ஆனால் இங்கே பாயிண்ட் இல்லாமல் நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ நமக்கு பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கு, இந்த சக்கம் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ டிஜிட்ஸு? 2 டிஜிட்ஸு. 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சதுனால நம்மளும் 1 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டு யூனிட் கண்டிப்பாக எழுதணும். ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக நம்ம ஏரியா கண்டுபிடிச்சதுனால கண்டிப்பாக ஸ்கொயர் எழுதணும். இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கூட எழுதலாம், இல்லைன்னா இப்படி கூட ஆன்சர் எழுதலாம். 23.80 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். புரியுதுங்களா? இது செகண்ட் கொஷினோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாயிண்டில் மல்டிப்ளை பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாயிண்ட் இல்லாமல் நம்பர்ஸ் எடுத்து எழுதி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டு எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு டிஜிட், இந்த பக்கம் ஒரு டிஜிட். இப்போ டோட்டலாக 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். Third question, find the area of the rectangle whose length is 23.7 cm and breadth is 15.2 cm. As well as நமக்கு செகண்ட் சம் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அங்கே பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, இங்கே ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? L × B ஸ்கொயர் யூனிட். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து இந்த நம்பரையும் லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம சம் எழுதிக்கலாம். ஸோ தேர்ட் சம்மு லென்த்து 23.7 cm, பிரெத்து 15.2 cm கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா L × B. ஸோ எல்லோட வேல்யூ என்ன எழுதுங்க? 23.7 இன்ட்டு B வந்து 15.2. ஸோ இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? டெசிமலில் எழுதாமல் ஹோல் நம்பராக எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? 2 7s are 14, 4 remainder 1. Again 2 3s are 6, 6 + 1 7, 2 2s are 4. 1 by 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 7s are 35, 5 remainder 3. Next 5 3s are 15, 15 + 3 18, 8 remainder 1. Next 5 2s are 10, 10 + 1 11. Again 1 ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 7s are 7, 1 3s are 3, again 1 2s are 2. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி கிடச்ச ஆன்சரில் ஆட் பண்ணுங்கள். 4 7 + 5 12, 2 ரிமைண்டர் இங்கே 1, 4 + 8 12, 12 + 1 13, 13 + 7 20, 0 ரிமைண்டர் 2. அகெயின் 3 + 2 5, 5 + 1 6, 1 + 2 3. ஸோ இவ்வளோ ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ கிடச்சிருக்கு? 36024 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, அங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது இல்லையா இந்த சைடு. ஸோ டோட்டலாக 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 360.24 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு நமக்கு. புரியுதுங்களா? இல்லைன்னா இப்படியே எழுதிக்கலாம். 360.24 நம்மளோட யூனிட்லாம் சென்டிமீட்டரில் இருந்துச்சு.
ஸோ நீங்கள் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கூட எழுதலாம். இது வந்து நமக்கு தேர்ட் கொஷினோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் சம் மல்டிப்ளை த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே 8 சப்டிவிஷன் சம் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ 10, 100, 1000 மல்டிப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி ஈஸி. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 0வால் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0, 0, 0. அகைன் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 7. 0வால் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 0. 0 × 7, 7. 0 × 5, 5. 0 × 2, 0. அகைன் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 7s are 7. அகைன் 1ஆல் 5 மல்டிப்ளை பண்ணால் 5. அகைன் 1ஆல் 2 மல்டிப்ளை பண்ணோம்னாலும் 2. ஸோ இப்போது 0, 7, 5, 2 அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது இல்லையா ஆட் பண்ணி. இப்போ எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ நீங்களும் 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 25.70 தான் இதோட ஆன்சர். ஸோ 2.57 × 10 நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 25.70 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. புரியுதுங்களா? செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.51 × 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ 0. அகெயின் இங்கே ஒரு 0 இருக்குது, அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 1s are 1, 1 5s are 5. அப்புறம் 1 × 0, 0. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள். 0, 0 + 1, 1. 0 + 5, 5. அகெயின் இந்த 0. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 1, 2. அப்போ இங்கே வரும் இந்த பாயிண்ட். இப்போ இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? அப்போ 0.51ஐயும் 10ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு 5.10 அதாவது 1 தான் கிடைக்கும். 10 தானே 1. ஓகேங்களா? ஏன்னா ஹோல் நம்பருக்கு முன்னாடி இது பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்குது ஹோல் நம்பர் இல்லையா? ஏன் இந்த 0 எழுதலைன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த 0 வந்து ஹோல் நம்பருக்கு முன்னாடி நம்ம 0ன்னு எடுத்துக்க மாட்டோம். அதனால் அது எழுதக்கூடாது. 5.10 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்ட் ஒனில் 125.367 × 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படியா மல்டிப்ளை பண்ணி இப்படி ஆன்சர் எழுதுனாலும் எழுதலாம். இன்னொரு ஈஸி மெத்தட் இருக்குது பாருங்கள். நான் அதுக்கு இந்த கொஷின் வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்பர்ஸில் இருக்குது. இங்கே வந்து 1 தான் இருக்குது. இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. முன்னாடி 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ 1ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே நம்பர் தான் இல்லையா? நான் அதை அப்படியே எழுதிட்டேன். ஸோ இந்த 2 ஜீரோஸையும் என்ன பண்ணிக்கிறேன்? இங்கே ஆட் பண்ணிட்டேன். 1ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான். அப்புறம் இந்த 2 0 லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க? 1 2 3 டிஜிட்ஸ் தள்ளி தானே பாயிண்ட் இருக்குது. நீங்களும் 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைங்க. 1 2 3. அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஸோ இதுதான் ஆன்சர். 125.367 × 100 நம்ம மல்டிப்ளை பண்ணால் 12,536.700 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் 34.51 × 100. ஸோ ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி தான். 1ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே நம்பர் எழுதிட்டு 2 ஜீரோஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டோம்னா இப்போ எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கா? அப்போ இந்த 2 டிஜிட்னா 1 2 அது 2 ஜீரோஸு தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வருது. ஸோ 34.51 × 100 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் 3451 கிடைக்குது. இப்போ ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஜீரோஸ்க்கு வேல்யூ கிடையாது, நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ புக் பேக்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துலலாம் ஜீரோ போடாமல் கூட இருந்துக்கிடலாம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் எந்த நம்பர் இல்லைன்னா என்ன அப்படின்னா 0 தான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் 62.735 × 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். நீங்கள் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆன்சர். ஸோ அதே மாதிரி எழுதிட்டு இந்த லாஸ்ட்டில் 2 ஜீரோஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 3 டிஜிட்ஸ் தள்ளி. அப்போ பாயிண்ட் வச்சா இந்த இடத்துல வருது. ஸோ 62.735 × 100 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் 6273.500 இருக்குது. 0 போடலாம், போடாமல் இருந்துக்கலாம், அது உங்கள் பிரியம். ஆனால் புக் பேக்கில் 0 கிடையாது. நான் 0 எழுதியிருக்கேன். 0 வந்திருக்கு, அதனால் எழுதியிருக்கேன். நீங்கள் போடாமல் கூட இருந்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் ஏன் 0 அங்கே இல்லையே, நீங்கள் ஏன் 0 போட்டிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. 0 போட்டாலும் ஒன்று தான், போடாமல் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா
0.7 இன்ட்டு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் 1ஆல் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தானே. அப்போது இந்த 0வை லாஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இங்கே எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கு, 1 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போ பாயிண்ட் இந்த இடத்துல வரும் இல்லையா. இதுதான் இதோட ஆன்சர். இப்போது 0.7 இன்ட்டு 10 இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 7 தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ வந்து 0க்கு வேல்யூ இல்லை. சரிங்களா. இதோட 7.0னா வெறும் 7 தான், ஹோல் நம்பர் தான் இதோட ஆன்சர். இது 6th ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 7th ஒன் பார்க்கலாம். 7th ஒனில் வந்து எந்த சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 7th ஒனில் 0.03 இன்ட்டு 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மல்டிப்ளை பண்ணுறது இருக்குங்க. ஒரு நம்பர் 2 நம்பர் இது இல்லைங்க, நம்பர்ஸ் இல்லைங்க, 0 இருக்குது, 2 0 இருக்குது. பார்த்தீங்களா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்னது, அதே ஆன்சர் தான் இல்லையா. அப்போ 0 0 3 தான். 1 3 சார் 3, 1 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு 0 0. அப்புறம் இந்த ரிமைனிங் 2 zeros லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்கன்னா 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போது ஆன்சர் எப்படி எடுத்து எழுதுவோம். இப்போ 0.03 நம்ம 100 கூட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா 3 மட்டும்தான். எப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க 0க்கு வேல்யூ இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சம்மில் வந்து எழுதியிருப்போம், பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ இங்கேயும் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க 0க்கு வேல்யூ கூட 7 எழுதணும். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இதுதான் 3ங்கிறது தான் ஹோல் நம்பர். 3 பாயிண்ட், ஏன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஹோல் நம்பர், அது நம்ம எழுதிட்டோம். ஹோல் நம்பருக்கு முன்னாடி 0 வரதெல்லாம் நம்ம எழுதுவோமா, எழுத மாட்டோம் இல்லையா. மதிப்பு கிடையாது, அதுக்கு வேல்யூ இல்லை, அதனால் நம்ம எழுத மாட்டோம். இதுக்கு 3 தான் ஆன்சர். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு 8th ஒன். 8th ஒன் என்ன அப்படின்னா 0.4 இன்ட்டு 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். ஸோ 1ஆல் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான். ஸோ 1 இன்ட்டு 4 4, 1 இன்ட்டு 0 0. ரிமைனிங் எவ்வளோ 3 zeros இருக்குது பார்த்தீங்களா 1000ல். ஸோ அந்த 3 zeros ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. நம்மளும் ஒரு 0 தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னு சொன்னால் கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா 0.4 இன்ட்டு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0க்கு வேல்யூ இல்லையா. அப்போ என்ன நம்பர் தான் இருக்குது, 400 தான் வேல்யூ. இந்த 0 எழுதக்கூடாது, ஏன்னா இது ஒரு ஹோல் நம்பர். ஹோல் நம்பருக்கு முன்னாடி 0 எழுதக்கூடாது. புரியுதுங்களா. இது 8th ஒன்னோட ஆன்சர். இப்போ நம்ம 4th கொஷினில் இருக்க எல்லா சப்டிவிஷன் சம்ஸும் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. 5th question. A wheel of a baby cycle covers 49.7 centimeter in one rotation. Find the distance covered in 10 rotation. ஸோ 1 ரொட்டேஷனுக்கு பேபி சைக்கிளோட வீல் வந்து எவ்வளோ கவர் பண்ணுதுன்னா 49.7 சென்டிமீட்டருங்கிறாங்க. அதே மாதிரி 10 ரொட்டேஷன்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, 1 ரொட்டேஷனுக்கு இவ்வளோ அப்படின்னா அப்போ 10 ரொட்டேஷனுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ சம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா length covered in 1 rotation 49.7 cm, length covered in 10 rotations. அப்போது 1 ரொட்டேஷனுக்கு 49.7 அப்படின்னு சொன்னால் 10 ரொட்டேஷனுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்க வேணால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இப்போது 1ஆல் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 4 9 7 அப்படியே எழுதிடுவோம் இல்லையா. 1 7 சார் 7, 1 9 சார் 9, 1 4 சார் 4. அகைன் இந்த லாஸ்ட்டில் இருக்க 0வை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்களா. நம்மளும் லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 497. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் வேல்யூ கிடையாது. ஸோ எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் அப்படின்னா 497 சென்டிமீட்டர். இவ்வளோ லென்த் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ the distance covered in 10 rotation எவ்வளவுனா 497 centimeters. வெரி ஈஸி சம். இது 5th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 6th ஒன் பார்க்கலாம். 6th கொஷின். A picture chart cost ₹150. Radha wants to buy 20 charts to make an album. How much does she have to pay? ஸோ ஒரு சார்ட்டோட விலை வந்து எவ்வளோ அப்படின்னா ₹1.50 அப்படின்னா அந்த ராதாவுக்கு எவ்வளோ சார்ட்ஸ் தேவைப்படுது ஆல்பம் பண்ணுறதுக்கு 20 சார்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ எவ்வளோ காசு வந்து அவள் வந்து பே பண்ணியிருப்பா கடைக்காரர்கிட்ட. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு சார்ட்டோட விலை வந்து எவ்வளவு, ₹1.50, அதாவது ₹1.50. அப்போ எவ்வளோ சார்ட்ஸ் வாங்குறாங்க, 20 சார்ட்ஸுக்கு. ஒரு ஆல்பம் பண்ணுறதுக்கு 20 சார்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ 20 சார்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சார்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்னா 20 சார்ட்டுக்கு எவ்வளவு, அப்போ எவ்வளவு நம்ம மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு பே பண்ணாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம சம் எழுதிக்கலாம்.
ஸோ காஸ்ட் ஆஃப் ஒன் சார்ட் வந்து ₹1.50 அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 20 சார்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் ஒன் சார்ட் இன்ட்டு 20. இப்போ நம்ம 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ 10, 100, 1000 இருந்ததுன்னா நம்ம அப்படியே அதே நம்பர் எழுதி 0 ஆட் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைப்போம். இப்போ இங்கே என்ன அப்படின்னா 20ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 0 × 0 0, 0 × 5 0, 0 × 1 0. Next 2 × 0 0, 2 5s are 10, 0, remainder 1, 2 1s are 2, 2 + 1 3. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுங்கள் 0, 0 + 0 0, 0 + 0 0, 3 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இவ்வளவு ருப்பீஸ் ஆகுதா? இப்போ எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும்? 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 எப்போவுமே லாஸ்ட்டில் இருந்து தான் நம்ம டிஜிட்ஸ் வைக்கணும். ஸோ 1 2 லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா எவ்வளோ ருப்பீஸ் ஆகுது அப்படின்னா 30 ருப்பீஸ் ஆகுது. புரியுதுங்களா? இதுதான் வந்து 6th கொஷினோட ஆன்சர். ஸோ எவ்வளோ ரூபா வந்து பே பண்ணியிருப்பாங்க? ஷி ஹாவ் டு பே எவ்வளவு? ஷி ஹாவ் டு பே எவ்வளவு? 30 ருப்பீஸ். 20 சார்ட் வேணும் அப்படின்னா எவ்வளோ ருப்பீஸ் பே பண்ணியிருப்பாங்க? 30 ருப்பீஸ் வந்து பே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 6th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 7th ஒன் பார்க்கலாம். 7th கொஷின் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு 9 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ஃபவுண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3.6 × 0.3. ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் 3.6 × 0.3. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 3 6 are 18. ஸோ 8, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட்டு 3 3s are 9, 9 + 1 10. அகெயின் 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0, 0 × 3 0. ஸோ இப்போ ஆட் பண்ண 8 0 1. ஸோ எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கு? இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ 2 டிஜிட்ஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே 3க்கு அப்புறம் இருக்குது இல்லையா? ஸோ 3 ஒரு டிஜிட், இங்கே 6 ஒரு டிஜிட். ஸோ டோட்டலாக 2 டிஜிட்ஸு. ஸோ 1 2 நம்மளும் 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 1.08ன்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ 3.6 × 0.3 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குது? 1.08 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாமா? 52.3 × 0.1. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1ஆல் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் இல்லையா? 1 2s are 2, 1 5s are 5. அகெயின் 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0 0 0. ஸோ 3 நம்பர்ஸ் இருக்குது இந்த சைடு, 3 zeros எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா 3 2 + 0 2, 5 + 0 5 0. ஸோ எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க? இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட். ஸோ டோட்டலாக 2 டிஜிட்ஸு. ஸோ 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது இந்த இடத்துல வருது. ஸோ 52.3யும் 0.1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் இது ஹோல் நம்பர் இல்லையா? ஹோல் நம்பருக்கு முன்னாடி 0 இருந்தால் வேல்யூ இல்லை. ஸோ 5.23 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 537.4 × 0.2 கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 4s are 8, 2 7s are 14, 4 ரிமைண்டர் 1, 2 3s are 6, 6 + 1 7, 2 5s are 10. அகைன் 0வால் மல்டிப்ளை பண்ணால் 4 × 0 0, 4 × 7 0, 4 3 × 0 0, 5 × 0 0. ஸோ 4 zeros. ஸோ இப்போ ஆட் பண்ணால் 8 4 7 0 0 0, 1 + 0 1. ஸோ டோட்டலாக இவ்வளோ கிடைக்கிது. ஸோ எவ்வளோ டிஜிட்ஸ் சொல்லி நம்ம பாயிண்ட் வைக்கணும்? இங்கே 1 டிஜிட், இங்கே 1 டிஜிட். ஸோ 2 டிஜிட்ஸ். ஸோ 537.4 × 0.2 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 107.48 நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.6 × 0.06 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? 6 6 are 36, 6 ரிமைண்டர் 3. நெக்ஸ்ட்டு 6 × 0 0, 0 + 3 3. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 0வால் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 × 6 0, 0 × 0 0. அகெயின் 0 × 6 0 0, 0 × 0 0. ஆட் பண்ணால் 6 3 + 0 3 0 0. ஸோ இங்கே 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸு? 3 நம்பர்ஸ். ஸோ 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3. இப்போது 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 0.6 × 0.06 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 0.036 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. இது ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். 62.2 × 0.23. ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? 3 2s are 6, 3 2s are 6,
3 6 are 18. Again 2 2s are 4, 2 2s are 4, 2 6 are 12. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜீரோவால் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ. 0 இன்ட்டு 2 0, 0 இன்ட்டு 2 0, 0 இன்ட்டு 6 0. இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 6 6 + 4 10, 0 ரிமைண்டர் 1, 8 + 4 12, 12 + 1 13, 3 ரிமைண்டர் 1, 1 + 2 3, 3 + 1 4, 1 + 0 1. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா, எவ்வளோ டிஜிட்ஸ் சொல்லி பாயிண்ட் இருக்குது? 1 2 3. மல்டிப்ளை பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக டெசிமலில் தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் பாயிண்ட் வைக்கணும். ஸோ டோட்டலாக 3 டிஜிட்ஸ் சொல்லி, இங்கே 2 டிஜிட்டும் இங்கே 1 டிஜிட்டும் 3 டிஜிட்ஸ் சொல்லி பாயிண்ட் இருக்குது. நம்மளும் 3 டிஜிட்ஸ் சொல்லி பாயிண்ட் வச்சோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ 62.2வையும் 0.23யும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 14.306 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 6th one நம்ம பார்க்கலாம். 6th one என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.02 into 0.05 கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? 5 2s are 10, 0 ரிமைண்டர் 1, 5 into 0 0, 0 + 1 1. நெக்ஸ்ட்டு 5 1s are 5. நெக்ஸ்ட்டு ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணாலும் 0, 0 into 0 0, 0 into 1 0, அகெயின் 0 0 0. ஏன்னா இந்த ஜீரோவாலையும் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள். 0 1 + 0 சாரி 1 1 + 0 1, 5 + 0 0 5, இங்கே 0 இங்கேயும் 0. இப்போது இங்கே 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 டிஜிட்டு, இங்கே 2 இங்கே 2, அப்போ 4 டிஜிட் 1 2 3 4 அப்படிங்கும்போது இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஸோ 1.02 into 0.05 மல்டிப்ளை பண்ணுனா கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா 0.051. 0 1க்கு அப்புறம் 0 போடுறதுனால போட்டுக்கலாம். புக்கில் வந்து 0 இருக்காது, பட் இங்கே நமக்கு ஆன்சர் இருக்கிறதுனால நான் எழுதியிருக்கேன். 510 தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th one. 7th one 10.05 into 1.05. ஸோ இப்போ அதை மல்டிப்ளை பண்ணலாமா நம்ம? ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 5 5s are 25, 5 ரிமைண்டர் 2, 5 into 0 0, 0 + 2 2, again 5 into 0 0, 5 1s are 5 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஜீரோவால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 0 0 0, 0 into 5 0, 0 into 0 0, 0 into 0 0, 0 into 1 0. நெக்ஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 5s are 5, 1 into 0 0, 1 into 0 0, 1 1s are 1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா? 5 2 + 0 2, 0 + 5 5, 5 + 0 5, 0 0 0 1. ஸோ இங்கே 2 டிஜிட்ஸ் தள்ளி இருக்குது, இங்கேயும் 2 டிஜிட், டோட்டலாக 4 டிஜிட்ஸ். ஸோ 1 2 3 4 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா நமக்கு 10.05வையும் அப்புறம் இன்ட்டு 1.05வையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 10.5525 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ 8th one பார்த்திங்க அப்படின்னா 101.01 into 0.01. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 1ஆல் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே நம்பர் தான். நீங்கள் அப்படியே இந்த சைடு இருக்க நம்பரை அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணால் 0 0 0 0 0, 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 5 zeros. நெக்ஸ்ட் இன்னொரு ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணால் அகெயின் 5 zeros. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 1 அப்புறம் 0 0 1 0 1 0 1, சாரி இங்கே 0 லாஸ்ட்டில், சாரிப்பா 0. ஸோ இப்போ எவ்வளோ டிஜிட்ஸ் சொல்லி பாயிண்ட் இருக்குது? 4 டிஜிட், இங்கே 2 இங்கே 2. ஸோ 1 2 3 4 4ங்கும் போது இந்த இடத்துல வரும். அப்போது 101.01ஐயும் 0.01ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா 1.0101. இதுதான் இதோட ஆன்சர். ஏன் வந்து இந்த 2 0 எழுதலை அப்படின்னா இது ஹோல் நம்பர் இல்லையா? பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஹோல் நம்பருக்கு முன்னாடி 0 எழுதுனா மதிப்பு இல்லை. ஸோ 1.0101 தான் இந்த 8th ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம 9th one பார்க்கலாம். 100.01 into 1.1. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 0. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into 1 1, 1 into 0 0, 1 into 0 0, 1 into 0 0, 1 into 1 1. நெக்ஸ்ட்டு இந்த இதால் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 0 0 0 1. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1 0 + 1 1 0 0 0 0 0 0, 1 + 0
1 அப்புறம் இந்த லாஸ்ட்டில் இருக்க 1. இப்போ எவ்வளோ டிஜிட்ஸ் செல்லி பாயிண்ட் இருக்குது? இங்கே 1 டிஜிட், இங்கே 2 டிஜிட். அப்போ டோட்டலாக 3 டிஜிட்ஸ். ஸோ 1 2 3 டிஜிட் செல்லி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 100.01 இன்ட்டு 1.1 நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 110.011ங்கிறது இதோட ஆன்சர். இப்போ நம்ம எக்ஸசைஸில் இருக்க, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், எக்ஸசைஸ் 1.3 இருக்க எல்லா எக்ஸசைஸ் சம்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மேக்ஸ் தீர்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் 8th one 1.07 இன்ட்டு 0.1. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? 1.07 இன்ட்டு 0.1 மல்டிப்ளை பண்ணலாம். 1ஆல் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே நம்பர். அகெயின் 0வால் மல்டிப்ளை பண்ணால் அதே ஜீரோஸ். ஸோ 7 ஆட் பண்ணால் 0 1 0. ஸோ எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 1 2 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 0.107ங்கிறது ஆப்ஷன் 2ல் இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 9th one பார்த்திங்க அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.08 இன்ட்டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2.08 இன்ட்டு 10, 10ஆல் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? எப்போவுமே 1ஆல் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் இல்லையா? ஸோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. 208 எழுதிட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்க ஜீரோவை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 2 டிஜிட்ஸ் தள்ளி. ஸோ 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 20.80 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 20.8ங்கிற ஆன்சர் இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் 0 ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பண்ணாமே விட்டுடலாம். ஸோ ஆப்ஷன் 1 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 10th one, a frog jumps 5.3 cm in one jump. ஒரு ஜம்பில் 5.3 cm போகுது அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர்ட் ஆகிருக்கும் 10 ஜம்ப்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1க்கு வந்து 5.3 அப்படின்னா 10க்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 1 ஜம்புக்கு 5.3 cm அப்படின்னா 10 ஜம்ப்ஸுக்கு எவ்வளவு அப்படின்னா 1ஆல் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே நம்பர். ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்க 0 ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. நம்மளும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னா 53 cm வந்து 10 ஜம்ப்ஸில் அது வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும். 53.0 அப்படிங்கிறது பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ 0 நம்ம கட் பண்ணோம், இங்கே 0 கொடுத்துருக்காங்க. ஸோ 0 கொடுத்துருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 53 இருந்தாலும் ஓகே தான். ஸோ 53.0ங்கிற ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்குது. இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.3ல் இருக்க எல்லா சம்ஸும் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.